ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் கேபிட்டல் கெயினோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை கால்குலேட் பண்ணுற ஃபார்மேட்டை வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்மேட்டை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சம்முமே ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு சம்மு தான். ஸோ வந்து கொஷனுக்கு போயிடலாம். ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் கெயின் சார்ஜபிள் இந்த ஃபாலோயிங் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசெட்டை ஒரு 5 அசெட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு 5 கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 அசெட்ஸில் இருந்து அது சம்மந்தமான டீட்டெயில்ஸே இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இது சேல்ஸ் கன்சிடரேஷனை நம்ம போடுறது தான். அப்படியே இந்த அமௌண்ட்டை இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே வந்து பர்டிகுலர்ஸ் போட்டு 5 காலமாக பிரித்து அந்த அவங்க கொஷினில் கொடுத்துருந்த அந்த 5 அசெட்டை போட்டு அதோடைய சேல்ஸ் கன்சிடரேஷனுடைய அமௌண்ட்டை அப்படி லைனாக நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இது லாங் டேர்ம் அப்படின்றனால இந்த இதை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ்டு காஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே வரும். இண்டெக்ஸ் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத அந்த ஃபார்மேட்டில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இண்டெக்ஸ்டு காஸ்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இண்டெக்ஸ்டு காஸ்ட் சம்டைம்ஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கொஷினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நம்ம உடனே வந்து ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுருக்கூடாது. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்ற ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூவையும் அந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட்லேயுமே ரெண்டையும் கம்பேர் பண்ணால் எந்த அமௌண்ட் ஜாஸ்தியாக வருதோ அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு தான் நம்ம அந்த ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது. சிஐஐ அதாவது காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது. இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கீழே இந்த டிவைட் பண்ணுற நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஷினில் அவங்க கொடுத்துருக்காங்க காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா என்ன அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 2001 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2001 பீரியடில் வந்து அந்த 100 தான் அந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2025-26 டைமில் 363 தான் நம்முடைய இந்த வருஷத்துடைய காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸோடைய இந்த இயருடைய நம்பர். ஸோ இந்த இயருடைய நம்பரை நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுட்டு கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அந்த நம்பரோட நம்ம வந்து டிவைட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், இந்த கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக அந்த காஸ்ட்டை நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு போட்டுறக்கூடாது. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது அதிகமாக இருக்குதோ அதை தான் நம்ம போடணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளாட்லேயே பாருங்கள், காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 1,50,000 கொடுத்துருக்காங்க, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 5 lakhs கொடுத்துருக்காங்க. ரெண்டில் எது ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 lakh தான் ஜாஸ்தி. ஸோ அதே தான் இங்கே நம்ம பண்ணுறோம். அந்த 5 lakh நம்ம இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஹவுஸுக்குமே வந்து அதே மாதிரி தான் 2 lakh 3 lakh கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 2 lakh, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 3 lakh. ஸோ இந்த 2 lakh 3 lakhல எது ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா 3 lakh தான் வந்து ஹையர் நம்பர். ஸோ அதோட இதே மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோல்டு ப்ராப்பர்ட்டி, அன்லிஸ்டட் ஷேர்ஸ், அப்புறம் லிஸ்டட் ஷேர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்ற இது வந்து அவங்களே கொடுக்கல, நில்லாக தான் வச்சுருக்காங்க. டேரெக்டாக சேல்ஸ் கன்சிடரேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சேல்ஸ் கன்சிடரேஷன் அமௌண்ட்டை மட்டுமே நம்ம போட்டுட்டு கொஷினில் அவங்க அந்த 363 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸில் இந்த கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டோடு நம்ம டிவைட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ வந்து அதே மாதிரி சேல்ஸ் கன்சிடரேஷனோட இந்த நம்ம கண்டுபிடிச்ச இந்த அமௌண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்.